Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைனல் பார்ட் RAC ட்ரேட். ஆல்ரெடி 2 பார்ட் போட்டிருப்பேன். இது வந்து உங்களுக்கு ஃபைனல் பார்ட். என்னென்ன டாபிக் விட்டுருக்கணும் அந்த டாபிக்ல அதில் கவர் பண்ண போறேன். இது மட்டும் பத்தாது, டெஸ்ட் புக் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா கொஷின் டஃபா கேட்டாங்கன்னா நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ண தான் முடியும். நான் வந்து உங்களுக்கு ஏன்னா நம்ம படிச்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும், என்னென்ன கான்செப்டே மறந்துருக்கும். அது ஜஸ்ட் நான் மேலாப்ல எல்லா டாபிக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அது மட்டும் போதாது, நீங்க டெஸ்ட் புக் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ரெஃப்ரிஜரேஷன் காம்போனன்ட்ஸ். நம்மளுடைய ரெஃப்ரிஜரேஷன் காம்போனன்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு? The consists of the several components together remove the heat. ஹீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். அதுதான் ரெஃப்ரிஜரேஷனுடைய வேலையே. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கம்ப்ரஸர் நமக்கு தேவை. கம்ப்ரஷர் எதுக்கு தேவை? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர், அதை லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷரா மாத்துறதுக்கு நமக்கு கம்ப்ரஷர் தேவை. அதுக்கப்புறம் கண்டென்சர் போகும். கண்டென்சர்லன்னா என்னன்னா, கண்டென்சேஷன் என்னன்னா நம்மளுடைய வேப்பரை வந்து லிக்விடா மாத்தும். அதுதான் வந்து கண்டென்சேஷன். அதே லிக்விட வேப்பரா மாத்துறதுக்கு எவாப்ரேட்டர். இப்போ ஒரு லிக்விடோ ஒரு பொருள் இதுக்குள்ள போகுது, ஏரோ ஆர் வாட்டரோ, கம்ப்ரஸர்ல போகும்போது லோ ப்ரெஷரா போகுது, ஹை ப்ரெஷரா வந்து இந்த இடத்துல லிக்விடா மாறிடும். இங்க கேஸா இருக்கிறது இங்க லிக்விடா மாறி ஹை ப்ரெஷர் லிக்விடா போகும். இங்க பாருங்க, வேப்பரா தான் உள்ள அனுப்புறோம். வேப்பரா போய் வெளியே வரும்போது ஹை ப்ரெஷர் லிக்விடா வரும். எக்ஸ்பென்ஷன் வால்வ் என்ன பண்ணா லோ ப்ரெஷர் ஆக்கிறோம். லோ ப்ரெஷர் ஆக்கிட்டு இங்க இருக்க லிக்விட வெளியே வரும்போது வேப்பரா வரும். அப்படியே சைக்கிள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் நம்ம சொல்லலாம். ஓகே, heat of the refrigerant system, the compress the low pressure refrigerant vapor into the high pressure vapor. நம்ம வந்து அப்ப அமோனியம் ரெஃப்ரிஜரண்ட் வந்து உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா நம்ம கம்ப்ரஸர் மூலமா நமக்கு ஹை ப்ரெஷர் வேப்பரா நமக்கு கிடைக்குது. சர்க்குலேட்ஸ் த ரெஃப்ரிஜரண்ட் த்ரூ த சிஸ்டம். எல்லா சைடும் சர்க்குலேட் பண்ணுது அந்த சிஸ்டத்துக்குள்ள ரெஃப்ரிஜரண்ட். என்னென்ன டைப் கம்ப்ரஸர் இருக்கு? ரெசிப்ரோகேட்டிங், ஸ்க்ரூ, சென்ட்ரிஃபியூகல். ஓகே, ரெசிப்ரோகேட்டிங்னா மேலே கீழே போறது, ஆர் டூ வே மோஷன் போனா அது வந்து ரெசிப்ரோகேட்டிங். அதுக்கப்புறம் கண்டென்சர். கண்டென்சேஷன் என்ன சொன்னேன்? ரிமூவ் த ஹீட் ஃப்ரம் த ரெஃப்ரிஜரண்ட். ரெஃப்ரிஜரண்ட்ல இருக்க ஹீட்டை ரிமூவ் பண்ணி வேப்பர் இன்டு லிக்விடா மாத்தும். அதுதான் கண்டென்சரோட வேலை. என்னென்ன டைப் இருக்கு? ஏர் கூல்டு, வாட்டர் கூல்டு. அதுல எவாப்ரேட்டிவ் கண்டென்சர்ல எவாப்ரேட்டர் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகே, எவாப்ரேட்டரோட வேலை என்ன? ஹீட்டை அப்சர்வ் பண்ணி சரௌண்டிங் ஸ்பேஸுக்கு கொடுத்துட்டு ரெஃப்ரிஜரண்ட் லிக்விட்டை வந்து வேப்பரா மாத்தும். இதுதான் வந்து எவாப்ரேட்டருக்கும் கண்டென்சருக்குள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் அக்குமுலேட்டர். அக்குமுலேட்டர் வந்து நம்ம ஹைட்ராலிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். அக்குமுலேட்டர் prevents the liquid refrigerant from the entering the compressor. இது அக்குமுலேட்டர் என்ன பண்ணும்னா லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஸ்டாப் பண்ணும். கம்ப்ரஸருக்குள்ள இருந்து வெளியே போகாம உள்ள வராம இருக்கிறதுக்கு, அதிகமா வராம இருக்கிறதுக்காக, ரிவர்ஸ் வராம இருக்கிறதுக்காக அக்குமுலேட்டர் பார்த்துக்கும். அதே மாதிரி ஃபில்டர் ட்ரையர் எதுக்குன்னா பேர்லயே இருக்கு, ட்ரை பண்ண. ரிமூவ் த மாய்ஸ்சர் அண்ட் இம்பூரிட்டிஸ் ஃப்ரம் த ரெஃப்ரிஜரண்ட். மேல சொன்னதுதான் இங்க தமிழ்ல கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து எக்ஸ்பான்ஷன் டிவைசஸ். Expansion device reduce the pressure of refrigerant before entering the evaporator. ஓகே, எவாப்ரேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டயக்ராம்ல பார்த்தோம்ல, இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வ் வந்து என்ன பண்ணும்? எவாப்ரேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி பிரஷரை கம்மி பண்ணும். ஓகே, ரெடியூஸ் த பிரஷர். த கேப்லரி டியூப். இதுல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா, கேப்லரி டியூப் இருக்கும். அதுக்கப்புறம் தின் காப்பர் டியூப். நம்ம வந்து இந்த ஏசில எல்லாம் பார்த்துருப்போம், காப்பர் டியூப் அது மாதிரி தான் இருக்கும் இதுலயும். யூஸ்ட் இன் த ஸ்மால் சிஸ்டம்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர், விண்டோ ஏசி, இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் எதுக்குன்னா மெயின்டைன்ஸ் த கான்ஸ்டன்ட் எவாப்ரேட்டர் ப்ரெஷர். எவாப்ரேட்டர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றதுக்கு தான் இது இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் நம்ம பார்த்தோம்னா TXVன்னு வாங்க. இது எதுக்கு யூஸ் பண்றோம்? ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ பிளேஸ்ட் ஆன் த எவாப்ரேட்டர் டெம்பரேச்சர். இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் வேரி ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்மளுக்கு எக்ஸ்பென்ஷன் வால்வ் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பென்ஷன் வால்வ்னு அந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம்
எலக்ட்ரானிக் எக்ஸ்பென்ஷன் வால்வ். எலக்ட்ரானிக் எக்ஸ்பென்ஷன் வால்வ்னா என்ன? இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா HVAC சிஸ்டம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோடைய கமாண்ட் ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. கமாண்ட்ல HVACனா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் டிவைஸ் தான் இதை நம்ம மேலே பார்த்தோம். அதோட டயக்ராம் ஓகே இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண. அக்குமுலேட்டர் என்ன பண்ணும்? கம்ப்ரஸர்ல இருந்து லிக்விடை ரிவர்ஸ் பேக் பண்ணாம பார்த்துக்கும். கண்டென்சர் போகும். கண்டென்சர்ல என்ன நடக்கும்? வேப்பர் வந்து லிக்விடா மாதிரி ஹை ப்ரெஷரா வந்து மாய்ஸ்சர் தான் இங்க ரிமூவ் ஆகி நம்மளுக்கு இந்த இடத்துல தான் எக்ஸ்பென்ஷன் வால்வ் வைப்போம். இந்த இடத்துல வச்சு எவாப்ரேட்டர்ல மறுபடியும் லிக்விட் டு வேப்பர் ஆகி அக்குமுலேட்டர்ல ஸ்டோர் ஆகி மறுபடியும் இதே மாதிரி தான் ரொட்டேஷன்ல இருக்கும். இதுதான் ஒரு ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்துல நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஓகே, அடுத்து HVAC. நான் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தேன், பட் நானே இது கொண்டு வந்துட்டேன். ஓகே, HVACனா என்னன்னா ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங். HVAC கோர்சஸ் நிறைய பேர் படிப்பாங்க. மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் படிச்சிட்டாங்கன்னா ஏசி மெக்கானிக் ஜாப்க்கு நிறைய அப்ளை பண்ணுவாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்ன? டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ண, ஹியூமிடிட்டியை கண்ட்ரோல் பண்ண, ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண. இந்த மூணுத்துக்காக தான் நம்ம HVACயை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் என்னென்ன காம்போனன்ட் இருக்கு? ப்ளோயர், கூல் பண்றதுக்காக ப்ளோயர், ஃபேனு, டக்ட் சிஸ்டம்னா டியூப், ஃபில்டர்ஸ், தெர்மோஸ்டாட். இது எல்லாமே நம்ம HVACல யூஸ் பண்ணுவோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஏசி இருக்குன்னு பார்த்தோம்னா விண்டோ ஏசி, ஸ்பிளிட் ஏசி, சென்ட்ரல் ஏசி அண்ட் பேக்கேஜ் ஏசி. ஸோ 4 டைப்ஸ் கிட்ட இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, பட் நம்மளுக்கு சிலபஸை பொறுத்த வரைக்கும் 4 ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீசிங் நம்ம பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மெயின்டெனன்ஸ் என்ஷூர்ஸ் த ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லாங்கர் லைஃப் ஆஃப் ஏசி. இப்போ கூட ரீசெண்டாக லாஸ்ட் வீக் எங்கள் ஏசியை நான் சுத்தம் பண்ணும்போது அவ்வளோ டஸ்ட், ஜஸ்ட் ஒரு 3 months தான் ஆச்சு லாஸ்ட்டுக்கும் இந்த டைம் நான் க்ளீன் பண்ணும்போது. ஸோ அந்த கிளீனிங் பண்ணும்போதே கூலிங்லாம் கொஞ்சம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் டஸ்ட் அலர்ஜி மாதிரி தும்பலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் மெயின்டைன் பண்ணி சர்வீஸ் பண்ணும்போது இப்போ எப்பொழுதும் காட்டிலும் இப்போ ரொம்ப கூலிங்காக இருக்கு, நீட் ஏர் வருது. அப்போ மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம லைஃப்லயும் சரி நம்ம வீட்லயும் சரி எல்லா இடத்துலயும் மெயின்டெனன்ஸும் சர்வீசிங்கும் ரொம்ப முக்கியம். அப்பதான் நெடுநாளா நம்மளுக்கு அது உழைக்கும். மெயின்டெனன்ஸ் ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ், நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அன்னைக்கெல்லாம் கூலிங் வரல நான் புலம்பிட்டு இருக்கும்போது இப்போ நான் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கூலிங் வருது. அது மாதிரிதான் ஏசிக்கும் கூலிங், அதுக்கப்புறம் கேஸ் ஃபில் பண்றது, டஸ்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய சிஸ்டமா இருக்கும்போது இதுக்குன்னு தனியா டீம்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே, ப்ரொசீஜர் என்ன? லீக் டெஸ்டிங், கேஸ் லீக் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். சோப் சொல்யூஷன் யூஸ் பண்ணி பபிள்ஸ் வருதா, எலக்ட்ரானிக் டிடெக்டர், எவக்யூஷன், ரிமூவ் ஏர் மாய்ஸ்டர் யூசிங் த வேக்யூம் டியூப். எங்கேயாச்சும் அந்த ஏர் மாலிகுல்ஸ் இருந்து பிளாக்கேஜ் பண்ணுதா டியூப்ல, இதெல்லாம் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் கேஸ் நம்ம சார்ஜ் பண்ணும்போது என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? வெயிட்டனிங் மெத்தட், ப்ரெஷர் மெத்தட், இதுதான் மேக்ஸிமம் நிறைய பேர் நம்ம இது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளீனிங் கண்டென்சர் காயில், இதுதான் நான் சொன்னேன். கிளீனிங் ஃபில்டர்ஸ், கிளீனிங் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ். இது எல்லாமே ஒரு ஏசிக்கு மெயின்டெனன்ஸ், ஏசின்னு இல்லை ஃப்ரிட்ஜுக்குமே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபைனலா அட்வான்ஸ் சிஸ்டம், VRVன்னு சொல்லுவாங்க, வேரியபிள் ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ. ரெஃப்ரிஜரண்டோட ஃப்ளோ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? 1 அவுட்டோர் யூனிட், மல்டிபிள் இன்டோர் யூனிட். இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு அவுட்டோர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து 4 ஏசி வச்சிருக்கோம்னா வெளியே ஒரு அவுட்டோர் யூனிட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேரியபிளா நம்ம விஆர்வி சிஸ்டத்துல நம்ம அட்வான்ஸ் மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணலாம். எனர்ஜி கம்மியாகும். இது எங்கெங்க யூஸ் பண்ணலாம்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு 4-5 பெரிய ஃபேன்ஸா இருக்கும். ரீசன் என்னன்னா அது ஒரு ஏசியோட கனெக்ட் ஆகாம மல்டிபிள் ஏசிஸ், மல்டிபிள் இன்டோர்ஸ் வந்து அதுல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து ஆர்ஏசியோட ஃபைனல் பார்ட். உங்களுக்கு ஆல்ரெடி 2 பார்ட் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். என்னன்னு எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க தான் வந்து டெஸ்ட் புக்ல இது பண்ணி படிக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி 4 ட்ரேட் தான் எனக்கு சிலபஸ்ல எனக்கு ஈஸியா இருந்தது. ஏன்னா மெக்கானிக்கல் பேப்பர்ல நிறைய ட்ரேட் இருக்கு.
எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியம். அதுக்கப்புறம் உங்க சிலபஸ் நான் படிச்சுட்டு ரீகால் பண்ணிட்டு நான் கிளாஸ் எடுக்கணும். ஸோ மற்ற ட்ரேடுக்கு என்னால் எப்படி கொண்டு போகிறேன்னு தெரில. 3 ட்ரேட் 4 ட்ரேட் முடிய போகுது. ஹீட் இன்ஜின், ரெஃப்ரிஜரண்ட், அதுக்கப்புறம் ஃபிட்டரு, டீசல் மெக்கானிக் இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. வேற ஏதாச்சும் வேணா நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.